எது உங்களுக்கு பூர்வீக சொத்து வரப்போதா? அதாங்க உங்கள் தாத்தாவோட சொத்து. அதெல்லாம் ஏற்கனவே வந்துருச்சியா, நீ தான் ரொம்ப லேட்டு. என்ன சொல்ல வந்த சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? அவங்களுக்கும் இன்னும் வரவே இல்லைங்க, எப்போங்க வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. சரி, முதல்ல சொத்து வந்துருச்சுன்னு சொன்னாங்களே, அவங்களுக்கு அந்த சொத்தின் மூலமாக என்ன பலன், என்ன பயன், அதில் எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். சொத்து வராதவங்களுக்கு ஏன் வரலை, எப்போ வரும், எப்படி வரும், வந்தால் நல்லதா கெட்டதா, வரலாட்டி அப்பா சாமி நல்லதுன்னே போயிடலாமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பின்னால் ஒரு லைக் பண்ணிடுங்க. மகரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களோட 5ஆம் இடம் காலபுருஷனோட 2ஆம் இடமான ரிஷபமாக இருக்குது. அப்போ மகரத்தில் பிறந்தவங்களுக்கு மேக்சிமம் சொத்துக்கள் இல்லாமல் இருக்காது, பூர்வீக சொத்துக்கள் இல்லாமல் இருக்காது. ஒரு 80 to 90% இருக்கும். ஒரு 10% பேருக்கு இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இருந்தாலும் காலபுருஷனோட 5ஆம் இடம் இவங்களுக்கு 8ஆம் இடமாக வரனால, காலபுருஷனோட 5ஆம் இடமான சிம்மம் இவங்களுக்கு 8ஆம் இடமாக வருது. அதுதான் பூர்வீக சொத்தை குறியக்கூடிய பாவம் இல்லையா? அப்போ தந்தையோட உடன் பிறந்தவங்க அல்லது இவரோட உடன் பிறந்தவங்க, அதாவது பங்காளின்னு சொல்லக்கூடிய சகோதர சகோதரிகள் மூலமாக ஒரு பிரச்சனை, எனக்கு இது தான் வேணும், அப்போ இப்போ இது ஒரு ஆள் கம்மியாயிட்டா நமக்கு சொத்தில் நம்ம பங்கு அதிகமாக வரும், இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரும். பங்காளி சண்டை அதிகமாக யாருக்கு வரும் அப்படின்னா அந்த மகர லக்னத்துக்காரங்களுக்கு தான் வரும். அது இல்லாமல் இவங்களோட 4ஆம் இடம் காலபுருஷன் 1ஆம் இடமாக வந்து அது மலட்டு ராசின்னு சொல்லக்கூடிய அமைப்புலேயும் இருக்கும். அப்போ பொதுவாகவே இவங்களுக்கு சொத்துக்கள் அப்படிங்கிறபோது ஒரு வில்லங்கம் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த பூர்வீக சொத்துக்கள் இவங்களுக்கு சுமூகமாக கிடைக்கவும், பூர்வீக சொத்தில் பிரச்சனை இல்லாமல் போகிறதுக்கும் கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை ஒரு சிவன் கோயிலில் இருக்க அம்பாளுக்கு நீர் சார்ந்த பொருட்கள், பால், தயிர், தேன், இளநீர், கரும்புச்சாறு, இது மாதிரி பொருட்களை வந்து அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கணும். வாங்கி கொடுத்துட்டு வர அந்த பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் சரியாகும். பெட்டர் இவங்க வந்து பூர்வீக சொத்து கிடச்சா கூட அந்த சொத்தை வந்து வேறு யாருக்காவது சேல்ஸ் பண்ணிட்டோம், இல்லாட்டி இவங்கள உறவு இல்லை, ஒரு வீட்டில் வந்து ஒரு 5 பேர் இருக்காங்க, அதில் ஒருத்தர் மட்டும் மகர லக்னமாக இருக்காங்க, அவங்களுக்கு பூர்வீக சொத்தை பிரிக்கிறாங்க அப்படின்னா இந்த சொத்தோட பங்கை வேறு யாராவது வச்சுட்டு அதுக்கு பதிலாக நாங்கள் பணம் கொடுத்துருங்கன்னு வாங்கி வேறு சொத்தாக வாங்கிக்கிறது நல்லது. இல்லாட்டி சொத்தாகவே பிரித்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த சொத்தை விட்டுட்டு வேறு சொத்தை வாங்கிறது நல்லது. ஏன்னா அதன் மூலமாக கடுமையான பிரச்சனைகள், அந்த சொத்து வந்ததுக்கப்புறம் கடுமையான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு இயற்கையாகவே மகரத்துக்கு இருக்குது. அதனால் மகரத்து இலக்கணத்துக்கான கவனமாக நடந்துக்கங்க. நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது நடக்கட்டும்.